guys, welcome back to Just Life Upload. ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சியில் ஷாக் அண்ட் கன்ஃபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. செகண்ட் மந்தில் பாடி மைண்ட் ரொட்டீன் எல்லாமே ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு. என்னோடய ப்ரெக்னென்சியில் செகண்ட் மந்தில் என் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்றத நான் ஆனஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு 7 சேஞ்சஸ் இருந்தது. அதை நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ ஃபர்ஸ்ட் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என் சேனலில். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபீல் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலுமே எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி போன மாதிரி ஆகிடும். ஒன்றும் இல்லை, நான் என்னோடய வார்ட்ரோப்பை க்ளீன் பண்ணி எடுக்கிறனாலே குனிஞ்சு நிமிர்றதுனால எனக்கு இடுப்படி இருக்கும். ஸோ அதனாலே என்னடா இந்த சின்ன வேலை கூட செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு இது இருந்தது. அண்ட் எனக்கு டயர்ட் ஃபீல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹோல்டே டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும். யாரை பார்த்தாலுமே என்னம்மா சிக்காக இருக்கேன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன வேலை செஞ்சாலுமே என்னால் சுத்தமாக முடியாது. லைக் என்னோடய வார்ட்ரோப்பை நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்னா கூட ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி நான் ட்ரெஸ் எடுத்து அதில் வைக்கிறதுக்கு கூட எனக்கு எனர்ஜி இருக்காது. சின்ன வேலை செஞ்சாலுமே அப்படி ஒரு மாதிரியாக எனர்ஜி இல்லாத மாதிரி ஆகிடுவேன். தேர்டு எனக்கு ஹோல்டே நான் தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணேன்னா தலைவலி வந்துடும். அதனாலே நான் சாப்பிடுவேன் தூங்குவேன். இதே தான் நான் ஒரு ரொட்டீனாகவே பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ரெஸ்ட் தேவை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சேஞ்ச் 2. செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்மெல் அண்ட் ஃபுட்டு என்னை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸ்மெல் அண்ட் ஃபுட்டில் எனக்கு சேஞ்சஸ் இருந்தது. எனக்கு எல்லாருமே கிச்சனுக்கு போனால் எனக்கு வாமிட் வருது, கிச்சனில் இருக்க அந்த ஆயில் ஸ்மெல் அதெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்ரூம் என்னால் போக முடியாது. வாஷ்ரூம்குள்ளே போகிறனாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ நோஸ்னை க்ளோஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னால் ப்ரஷ் பண்ணவே முடியாது. ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாமிட் வரும். ஸோ ப்ரஷ் பண்ணுறதே இந்த பெரிய டாஸ்க்காக இருந்தது. அண்ட் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஃபுட்ஸ் எனக்கு எதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கு பிடிக்காமல் போச்சு. ஸோ அந்த 1 மந்த்துக்கு நான் பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகலையோ அதெல்லாம் நான் ஒமிட் பண்ணிட்டுருந்தேன். சாப்பிடும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாப்பிட்ருவேன். ஆனால் சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து அது எனக்கு வாமிட்டாக வந்துடும் எப்படின்னாலும். ஸோ எந்த ஃபுட்டுக்கெலாம் நான் வாமிட் பண்ணுறேனோ அந்த ஃபுட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்பேன். சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு கூட எனக்கு பிடிக்காமல் போச்சு. சேஞ்ச் 3. நான் என்னோடய ஃபுட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஹெல்த்தியான ஃபுட்ஸை என்னோடய மீலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூமாக இருக்கட்டும், பன்னீர், ப்ரக்கோலி அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் நான் என்னோடய மீலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி தான் என்னோடய பிளேட் இருந்தது இந்த செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஆல்சோ நான் என்னோடய மீலில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 எக் சாப்பிட ஆரம்பித்தேன். அது எந்த மீலாக இருக்கட்டும் என்னோடய பிளேட்டில் கண்டிப்பாக 2 எக்கு சாப்பிட்றது ப்ரெக்னன்சியில் ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சதுனால நான் ஒரு நாளைக்கு 2 எக் ஆட் பண்ணேன். அண்ட் 3 மீல்ஸ் மட்டும் இல்லாமல் நான் இன்பிட்வீனில் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஸ்வீட் கார்ன் எனக்கு பிடிக்குன்றதுனால ஸ்வீட் கார்னுமே என்னோடய ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹைட்ரேஷனுக்கு வாட்டர்மெலன் ரொம்ப நல்லதுனால வாட்டர்மெலன் கண்டிப்பாக நான் வீக்லி 2 or 3 சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் கிவி ஒரு நாளைக்கு நான் 1 கிவி இல்லைன்னா 2 கிவி சாப்பிட்ருவேன். போமோகிரானட்டில் ஹெச்பி இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்றதுனால நான் கண்டிப்பாக போமோகிரானட்டுமே ஒரு நாளைக்கு 1 சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸில் நான் ஏதாவது ஒரு சுண்டல்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் பண்ண சேஞ்ச் என் ஃபுட்டில். சேஞ்ச் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சடனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சடனாக திடீர்னு நான் எதுக்கு அழுவேன்னு எனக்கே தெரியாது, அழுவேன். அண்ட் ஒரு 1/2 hourக்கு மேலே நான் அழுதுகிட்டே இருப்பேன். நானே என்னை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாலும் என்னால் முடியாது. அண்ட் சடனாக சேட் ஆகிடுவேன். இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகல அப்படின்னா ரொம்ப சேட் ஆகிடும். அண்ட் சடனாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடும். அழுகிறதா இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஹார்மோன் சேஞ்ச் ப்ரெக்னன்சியில் ரியல் அப்படின்றது
நான் வந்து இந்த மந்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது ஒன்று வந்து நம்ம கேட்டு அது வந்து நம்ம பார்ட்னரோ இல்லைனா வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ பண்ணல அப்படின்னும்போது அது வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். இப்போ வந்து சாப்பிட ஏதாவது ஒன்று கேட்குறோம், அது வந்து இல்லை இது உனக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அது வேணும்னா வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடமண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் இந்த மந்த் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் அண்ட் பாடி பெயின். தூங்குறதுல வந்து ரொம்பவே வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். என்னதான் மார்னிங் ஃபுல்லாக நம்ம தூங்கினாலுமே எனக்கு வந்து நைட்டுமே வந்து ஸ்லீப் லைக் தூக்கம் வரும். ஆனால் வந்து வாஷ்ரூம் ரொட்டீனாக போயிட்டு இருக்கிறதுனால எப்படியும் நான் ஒரு 1 hour ஒன்ஸ் வாஷ்ரூம் போயிட்டே இருப்பேன். அண்ட் வாஷ்ரூம் போயிட்டு வந்தோடனே தண்ணி குடிச்சுப்பேன். ஏன்னா வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. ஸோ அதிலே வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் பாடி பெயின் கண்டிப்பாக எனக்கு இருந்தது. லைக் நான் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே திரும்பி படுக்கிற மாதிரி நம்ம வந்து படுத்துருவோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கே வந்து அந்த பழக்கமே வந்து இருக்காது. எனக்கு வந்து ஓகே நம்ம ஸ்லோவாக தான் டர்ன் பண்ணி படுக்கணும் அப்படின்றது தான் தெரியாது. ஸோ அதனால் கிராம்ப்ஸ்லாம் வரும், சில பெயின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கமே எனக்கு வந்தது. ஓகே, ப்ரெக்னென்சியில் திரும்பி படுக்கிறது நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும், நார்மலாக பண்ணக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அடாப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து லைக் ஒரு 2 months எடுத்தது. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டக்குன்னு திரும்பி படுத்துருவோம், பொசிஷன் மாற்றிட்டே இருப்போம். ஸோ ப்ரெக்னென்சியில் பொசிஷன் மாற்றும் போது நம்ம ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக மாற்றணும். அப்படி பண்ணும் போதே சம்டைம்ஸ் கிராம்ஸோ பெயின்ஸோ வரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சேஞ்ச் 7 என்ன அப்படின்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ். இந்த மந்தில் தான் எனக்கு வந்து மைண்டு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது. இந்த மந்தில் ஃபியர் வந்து கம்மியாச்சு, லைக் பயம் வந்து எனக்கு கம்மியாச்சு. அண்ட் பாடி வந்து பொறுமையாக வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, நம்ம கன்சீவாக இருக்கோம், இந்தந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பாடியில் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் இருக்கும், இதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப், அந்த அடாப்ஷன் அது எல்லாமே வந்து இந்த மந்த் தான் வந்ததுன்னு சொல்லலாம். லைக் ஆல்ரெடி 1 month போனதுனால கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே வந்து மைண்ட் அளவுலேயும் பாடி அளவுலேயும் ஓகே நம்ம ப்ரெக்னென்ட்டு தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா 2 hours த டே நம்ம தூங்கிட்டே இருக்கோம், டே ஃபுல்லாக நம்ம தூங்குகிறோம், நம்ம என்ன இவ்வளோ வெட்டியாக இருக்குமா, என்ன ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது, எல்லா ப்ரெக்னென்ட் விமன்ஸும் இப்படி தான் இருப்பாங்களா, இல்லை நம்மளுக்கு தான் இது இப்படி இருக்கா, நம்ம என்ன ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டோம், நம்ம இப்படி இல்லையே அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. ஒன்ஸ் நான் வந்து இதெல்லாம் வந்து இல்லை நார்மல் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி பொறுமையாக வந்து ஓகே நம்ம ப்ரெக்னென்ட் அப்படின்னு எனக்கு நானே சொல்ல ஆரம்பித்து என் மைண்ட் செட்டப்பை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் என்னோடய சேஞ்சஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். வாட் ஹெல்ப் மீ, எனக்கு என் ப்ரெக்னென்சியில் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாட்டரு, ஹைட்ரேட் பண்ணுறது அண்ட் ரெஸ்ட்டு, இது 3மே தான் எனக்கு வந்து இந்த மந்த்தை வந்து நான் ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ நான் தண்ணி குடிப்பேன். அண்ட் என்னை ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். லைக் ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 to 4 ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிடுவேன். லைக் காலையில் எழுந்தோன்னே டெண்டர் கோகோனட் குடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு நான் 4 to 5 ஃப்ரூட்ஸ் வந்து கவர் பண்ணிவிடுவேன். லைக் ஒரு ஆப்பிள், ஒரு போமோ, அதுக்கப்புறமா வந்து ஒரு கொய்யாக்கா சாப்பிடுவேன். அண்ட் பனானா வந்து நைட்டு கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். அது இல்லாமல் கிவி எடுத்துக்கிட்டேன். ஸோ கிவி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். மாங்காய் இந்த சீசனில் கிடைக்காததுனால அதுக்கு பதிலாக கிவி வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஆனால் வந்து ப்ரெக்னன்சிக்கு உங்களுக்கு அவ்வளோ புளிப்பே தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு ரொட்டீனாக வச்சுப்பேன். லைக் மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே எப்போ என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியுதோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கவர் பண்ணிடுவேன். நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு எப்போல்லாம் தூக்கம் வருதோ, பாடி என்னை தூங்க சொன்னிச்சுன்னா நான் கண்டிப்பாக தூங்கிடுவேன். என்னோடய பாடியை நான் லிசன் பண்ணேன் மெயினாக இந்த மந்தில். லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து எதுக்கு நம்ம ஃபுல் டைம் தூங்கிட்டே இருக்கணும், இல்லை நம்ம ரொம்ப தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தூக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணேன். ஆனால் இந்த மந்த்து தூக்கம் வருதா, ஓகே நான் தூங்குவேன், எனக்கு பசிக்குதா நான் சாப்பிடுவேன். என் பாடியை லிசன் பண்ணி அது என்னை எப்போ என்னென்ன பண்ண சொல்லுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் யூரின் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு யூரின் வருதுன்னா நான் உடனே யூரின் பாஸ் பண்ணிடுவேன்.
சோம்பேறித்தனமாக இருந்து கொஞ்ச நேரம் கழித்து போகலாம் அப்படின்லாம் நான் இல்லாமல் உடனே யூரின் பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி டைமுக்கு டைம் எல்லாமே நான் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மந்த்தை கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபைனலி செகண்ட் மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஸோ நீங்கள் உங்கள் பாடியில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்போ எது வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது கரெக்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பாருங்கள். டாக்டர் அட்வைஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக அது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது பெயின் இருக்கும், இச்னஸ் இருக்கும், இதெல்லாம் நார்மல் நம்ம நினைப்போம். அட் டைம்ஸ் அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லும்போது முன்னாடி ஏன் சொல்லலைன்ற மாதிரி கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னன்சி ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பியாக ப்ரெக்னன்சியை கோ த்ரூ பண்ணுங்கள். இது ஒரு டெம்ப்ரவரி ஜேர்னி தான். இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. ஸோ அதை ஹாப்பியாக ஜாலியாக கோ த்ரூ பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கானது பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, tata, bye bye.